நான் பட்ட அவமானங்கள்லாம் நிறையங்க. உண்மையிலேயே. இது ஏன் இந்த பதிவ நான் உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய WhatsAppல முடியாது ஒரு 20 வயசுக்குள்ள அப்படின்னு சொல்லலாம். அந்த பெண் எனக்கு கடந்த ஒரு 4 வருடங்களாக மெசேஜ் பண்றாங்க. ஒரு முறை மெசேஜ் பண்ணும்போதும் என்கிட்ட அவங்க சொல்றது, "அம்மா நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன். நான் ரொம்ப கருப்பா இருக்கேன். என்ன எல்லாரும் கேலி கிண்டல் பண்றாங்க." அப்படிங்கிறது தான். நான் அவங்களுக்கு பல தடவ சொல்லியிருக்கேன். இது வந்து நமக்கு கடவுள் குடுத்த ஒரு உருவம். நமக்கு கடவுள் குடுத்த ஒரு தோற்றம். இந்த தோற்றம் நமக்கு கடவுள் குடுத்திருக்கிறாருன்னா, இதற்கு ஏதாவது ஒரு அர்த்தம் கண்டிப்பா இருக்கும். அது இப்ப நமக்கு புரியாது. பின்னாடி காலத்துல கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அதனால கடவுள் தந்த இந்த தோற்றத்த நாம மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறதோ, அத வெறுக்கிறதோ நமக்கு கூடாதும்மா. நாம உடல் அளவுலயும், மனசளவுலயும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பழகிக்கணும் அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும், அந்த பெண் வந்து, "அம்மா நீங்க சொல்றீங்க, இருந்தாலும் என் கூட படிக்கிற பசங்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்க. நான் வந்து ஒல்லியா இருக்கேன், உயரமா இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அதாவது என்ன வந்து பாடி ஷேம் பண்றாங்க." அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு. எனக்கு அத கேட்கும்போது வருத்தமாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு பாடி ஷேம் அப்படின்றத ஃபேஸ் பண்ணும்போது, அது எவ்வளோ ஒரு மன உளைச்சலை தரும், மன வருத்தத்த தரும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். உங்கள நெறைய பேர் அத நீங்க ஃபேஸ் பண்ணியும் இருப்பீங்க. பாடி ஷேம் அப்படின்னும்போது, ஒல்லியா இருக்கிறதுனால பாடி ஷேம், குண்டா இருக்கிறதுனால பாடி ஷேம் அப்படி கிடையாது. பல்லு எடுப்பா இருந்தாலும் பாடி ஷேம் பண்ணுவாங்க. முடி கம்மியா இருந்தாலும் பண்ணுவாங்க. இல்ல கண்ணு சின்னதா இருந்தாலும் பண்ணுவாங்க. அதாவது நம்மள ஒருத்தர் கேலி கிண்டல் செய்யணும் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அத ஆராய்ச்சி செஞ்சு அதுல ஒரு குற்றத்த கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னா சொல்லதான் செய்வாங்க. அத நாம பெருசா எடுத்துக்க கூடாது. அத கடந்து போயிரணும். அது அவ்வளவுதான் என்ன பொறுத்தவரைக்கும். அதாவது நான் பட்ட ஒரு அவமானம் அப்படின்னும்போது பார்த்தோம்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது